tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. ஸோ இது பாருங்க எல்லா இடமும் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா கார்லிக் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க. இது பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, நீங்கள் வெளியே வச்சாலும் சரி, ஒரு 1 மணி நேரத்து வரைக்கும் நீங்கள் வந்து இது அப்படியே ஊறட்டும். அப்போ தான் எல்லாமே சிக்கனுக்குள்ள இந்த காரம் உப்பு எல்லாம் சேரும். அதுக்காக தான். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனி நல்லா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இது ஹோம்மேட் பட்டர் தான். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஏற்கனவே சோஃபி கிச்சனில் இருக்குது. உங்களுக்கு வேணா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருக்கேன் ஹோம்மேட் பட்டர். ஸோ அந்த ஃப்ரெஷ் பட்டர் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பட்டர் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கா சிக்கன் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் போடும்போது கொஞ்சம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம். வேகமாக வச்சிங்கன்னா நம்ம எல்லா சிக்கன் போட்டு பட்டர் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால நம்ம சிம்மில் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த சிக்கன் எல்லாம் போடணும். ஸோ எல்லா சிக்கனும் இதே மாதிரி போட்டுடலாம். 2 பேட்சாக போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் ஒரு பக்கம் வேகட்டும். ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வைக்க வேண்டாம். ஸோ இதை மூடி வைக்க வேண்டாம். திறந்தே வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் கலர் மாறோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கலாம். அது வரைக்கும் அப்படியே வேகட்டும். ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம அதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டுடலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதுக்கு அடுத்த பக்கம் திருப்பி விடணும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் அந்த பக்கம் வேகட்டும். நம்ம திருப்பி திருப்பி இதே மாதிரி விடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். இந்த கார்லிக் சிக்கன் வந்து அதிகமாக காரம் இருக்காததுனால குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு இல்லைன்னா வெஜிடபிள் புலாவ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஓகே, அந்த பக்கமும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா ஒரு பக்கம் நல்லா கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இன்னொரு பேட்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இப்போவே சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை பிளெயினாக இப்படியும் சாப்பிடலாம், இல்லைன்னா சாஸ் மாதிரி ரெடி பண்ணி அதையும் சாப்பிடலாம். இது இப்போ பிளெயினாக சாப்பிட்டா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இப்படி கூட உங்கள் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் லஞ்சுக்கு வச்சு விடலாம். எந்த காரம் எதுவுமே இல்லாதனால அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் இது இருக்க பட்டர்லேயே வந்து நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். எடுத்துருவோம். இதை இந்த பேட்சும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். பேன் தான், அதே பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுருக்கேன். இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டர் போட்டு முடிச்சோடனே என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கார்லிக் சிக்கன். கார்லிக் வந்து குட்டி குட்டியான ஒரு பெரிய பூண்டை எடுத்து அந்த பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பூண்டு ஃபுல்லாகவே இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் நிறையா போட்டிங்கனாலே ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த பட்டர்லேயே அப்படியே இந்த கார்லிக் வந்து அப்படியே வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியமில் இருக்கட்டும்.
ரொம்ப அதிகமா கார்லிக் வந்து கருத்து போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு வறுத்துறாதீங்க. அந்த கார்லிக்கோட பச்சைப்பருப்புக்கு வந்து இந்த கடாயில ஒட்டுறது கொஞ்சம் போடுறது தெரியும் பாத்தீங்களா, அது வரைக்குமே வறுத்துடுங்க. அந்த ஃப்ளேவர் வந்து வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வறுத்துடுங்க. இந்த கார்லிக் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு என்ன பண்றீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திடுங்க. ஏன்னா இந்த கார்லிக் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது பூண்டு, அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாஸ் எல்லாம் ஊத்திக்கலாம். இப்ப இதுக்குள்ள வந்து என்ன பண்றீங்கன்னா நான் வந்து கிரீன் சில்லி சாஸ் தான் சேர்க்கிறேன். நீங்க ரெட் சில்லி சாஸ் தான் அது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஒரு 1.5 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், நல்லா டார்க் சோயா சாஸா இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் போதும். இப்ப ஸ்டவ் வேகமா வச்சுக்கோங்க. இதை போட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் கொதிச்சு வரட்டும். இது கூட என்ன பண்ணீங்கன்னா இப்போ 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில வந்து கலந்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனோட கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னா இது காரம் இருக்காது, நம்ம ஃப்ளேவருக்காக தான் இந்த மிளகுத்தூளும் சேர்க்கிறோம். இப்போ இது கூட இப்போ நம்ம 1/2 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுட்டோம், அதையும் ஊற்றிடலாம். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம். ஸோ அந்த கிரேவிக்கு இந்த சாஸ்க்கு எந்த தெரியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா வறுத்து வச்சிருக்க இந்த சிக்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அந்த சிக்கனை இப்போ இது கூட போடுறோம். அப்படியே இந்த சாஸ்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவியா இருக்கணும் அப்படின்னா இதை வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலயே அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ட்ரையா வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள ஆனியன் கொஞ்சம், அது ஏலை, இது போட்டுட்டு இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ இதை போட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விடுங்க. அவ்வளோதான், நமக்கு கார்லிக் சிக்கன், சூப்பரான கார்லிக் சிக்கன் வீட்லயே எப்படி செய்யலாம் நம்ம பார்த்துட்டோம். சூப்பரான டேஸ்டியான கார்லிக் சிக்கன் செய்யறது எப்படி பார்த்துருக்கோம். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.